வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஜாகிரஃபி ரிலேட்டட் பாயிண்ட்ஸ், அதாவது பொல்யூஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நியூ ஸ்பீசிஸ், என்விரான்மெண்டல் ரிலேட்டடு பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக ஜான்வரி ஃபெப்ரவரியில் நடந்த ஈவெண்ட்ஸ் தான் வந்துட்டு இதில் மோஸ்ட்லி கவர் ஆயிருக்கு. வேர்ல்டு பல்ஸ் டே இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் February 10. பல்சஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் கன்சியூமர், அட் த சேம் டைம் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட். கான்ட்ரிபியூஷன் பார்த்தாக்க 24% ஆஃப் த ப்ரொடக்ஷன் டு தி வேர்ல்ட். இந்தியாவில் வந்துட்டு 42 ராம்சர் சைட்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சென்னையில் புதுசாக ஒன்று வந்து ஆரம்பிக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கள்ளிவேலி வெட்லேண்ட். இட் இஸ் த பேர்ட் சாங்சுவரி இன் விழுப்புரம். It is declared under Wildlife Protection Act of 1972. இந்த ஆக்ட் படி வந்துட்டு இதை வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு சவுத் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஒன்றுன்னு பார்த்தாக்கா புலிகேட் லேக். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மவுண்ட் மெராப்பி. இது வந்துட்டு இந்தோனேஷியாவில் இருக்க ஆக்டிவ் வல்கனோ. இது வந்து ரீசெண்டாக எரப்ட் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் February 2. இட் இஸ் த வேர்ல்ட் வெட்லேண்ட் டே. 51st டைகர் ரிசர்வ் ஃபார் இந்தியா இது வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து இந்தியாவுக்கு 51ஸ்ட்ன்னு பார்த்தாக்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு 5th டைகர் ரிசர்வாக இருக்குது. என்னதுன்னு பார்த்தா மேகமலை அண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே நமக்கு ஏற்கனவே கிரிசில்டு ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து இருக்குது. இது கேரளாவோட பெரியார் டைகர் ரிசர்வ் பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிற 50th டைகர் ரிசர்வ்னு பார்த்தாக்க 6 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அது வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்க காம்லாங்ன்ற ஏரியாவில் டைகர் ரிசர்வ் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு இந்தியாவில் 51st இன் தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு அதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில்னு பார்த்தாக்க டோட்டலி 5 இருக்குது. இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது ஆட் பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் முதுமலை டைகர் ரிசர்வ், களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இன் தமிழ்நாடு. Next one is ஆனைமலை and சத்தியமங்கலம். Recently notified one ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் in தமிழ்நாடு. India's first thunderstorm research testbed will be established in பாலசூர், ஒடிஷா. ஒடிஷா மாநிலத்தில் பாலசூர் அப்படின்ற இடத்துல தண்டர்ஸ்டார்ம், லைட்டனிங் இதன் மூலமாக வர உயிரிழப்புகளை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ரிசர்ச் டெஸ்ட்பெட்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் மான்சூன் மூலமாக வர உயிரிழப்புகளை வந்து குறைக்கிறதுக்காக போபாலில் வந்துட்டு செட்டப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. த மான்சூன் டெஸ்ட்பெட் வில் ஆல்சோ பி செட்டப் நியர் போபால் இன் மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு டிசாஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறது. த அவலாஞ்சி அண்டு ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் ஆர் ட்ரிகர்ட் இன் அலக்நண்டா ரிவர் இன் சமோலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் மூலமாக வந்து நமக்கு ரிஷிகங்கா ஹைடல் பவர் பிளான்ட் வந்து மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆகிட்டதாக சொல்கிறாங்க. இந்த அலக்நண்டா ரிவர் இதை வச்சு வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க. அலக்நண்டா அண்ட் பாகிரதி மீட்ஸ் அட் தேவ் பிரயாக் இதுதான் வந்துட்டு கேட்டிருந்த கொஷின்னு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. த ஃபர்ஸ்ட் ஜியோதெர்மல் பவர் பிளான்ட் இது வந்துட்டு புகா வில்லேஜ் ஆஃப் ஈஸ்டர்ன் லடாக் இந்த இடத்துல வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த புகா வில்லேஜ் வந்து லடாக்ல இருக்கிறது. இது வந்து இம்பார்ட்டன்ட் ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஜியோதெர்மல் எனர்ஜி அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்ட் இது வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த 2020 ஒரு டிசாஸ்டிங் ஃபயர் வந்துட்டு வந்துச்சு இல்லையா, அதில் வந்துட்டு அதை ஒரு ட்ரோன் வச்சு ராபர்ட் இர்வின் அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் வந்து இந்த பிக்சரை வந்து எடுத்திருந்தாரு. இந்த பிக்சர் தான் வந்துட்டு பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவார்டாக வாங்கியிருக்கு. இந்த இமேஜோட டைட்டில் வந்துட்டு புஷ் ஃபயர். சீவீட் கல்டிவேஷன் மிஷன் இதை வந்துட்டு டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அசஸ்மெண்ட் கவுன்சில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீவீடை வந்துட்டு கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறதுக்காக இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்டிவேஷன் ஆஃப் சீவீட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கெல்ப் ஃபார்மிங். இதை வந்துட்டு கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி டே இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் February 12.
This day is celebrated by the National Productivity Council to promote productivity culture in India. இந்த நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் வந்துட்டு 1958ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு ஃபெப் 12 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த டேவை வந்துட்டு நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டேவாக வந்துட்டு கொண்டாடுறாங்க. கோவிட் வாரியர் மெமோரியல் is announced to be installed in பிஜு பட்நாயக் பார்க் at புவனேஸ்வர். புவனேஸ்வர்ன்ற இடத்துல வந்துட்டு இந்த பார்க்கில் கோவிட் டைம்ஸில் அங்கே வேலை செஞ்ச வாரியர்ஸ்க்காக அவங்க இறந்த பிறகு அவங்களுக்காக மெமோரியல் கட்டுறதுக்காக இந்த பார்க் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி had the highest per capita economic loss due to air pollution followed by Haryana in 2019. ஏர் பொல்யூஷனில் எக்கனாமிக் லாஸ்ன்னு பார்த்தாக்க டெல்லியில் தான் வந்துட்டு ஹையஸ்ட் பர் கேபிட்டா எக்கனாமிக் லாஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. தென் இட் இஸ் ஃபாலோடு பை ஹரியானா. இது வந்துட்டு 2019 ரெக்கார்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெனேடியம். இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் மினரல். வேர்ல்டு பேங்கோலின் டே இது வந்துட்டு February 13 அன்னைக்கு கொண்டாடியிருக்காங்க. வேர்ல்டு பேங்கோலின் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் த 3rd Saturday ஆஃப் February. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இந்தியன் பேங்கோலின் இது வந்து என்டேஞ்சர்டு லிஸ்ட்லையும், சைனீஸ் பேங்கோலின் வந்துட்டு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு லிஸ்ட்லையும் இருக்குது. எதுக்காக இந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தாக்கா இதனோட எண்ணிக்கையை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நாளை வந்துட்டு கொண்டாடுறாங்க. இந்த போத் ஸ்பீசிஸுமே வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி ஷெடியூல் 1 Part 1ல் வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் ஜூட் சீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம். இது வந்துட்டு யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி இவங்க தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க பிட்வீன் ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நேஷனல் சீட் கார்பரேஷன். இந்த 2 கார்பரேஷன்ஸும் வந்து சேர்ந்து தான் வந்துட்டு ஜூட் சீடை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு 1971ல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுவும் 1971 தான். நேஷனல் சீட் கார்பரேஷன் இது வந்துட்டு 1963. இது அடிக்கடி வந்துட்டு ஏவோ எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷினாகவே இருக்குது. இம்பார்ட்டண்ட் ஒன். இந்த ஜூட்டை வந்துட்டு கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜூட் ப்ரொடக்ஷனை வந்துட்டு ரிலேட்டடாக இருக்கிறதுனால கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன்னு சொல்கிறாங்க. இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெஸ்டிங் ஆஃப் ஆலிவ் ரிட்லி. ஆலிவ் ரிட்லி அப்படின்னாலே ஃபேமஸாக இருக்கிற ஸ்டேட் வந்துட்டு ஒரிசா. அங்கே இருக்கிற கடற்கரையில் தான் வந்துட்டு இந்த ஆலிவ் ரிட்லி வந்துட்டு நெஸ்டிங்காக போகும். இது வந்துட்டு இப்போ புதுச்சேரி கோஸ்ட் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த கோஸ்ட் லைனை வந்துட்டு ஷெடியூல் 1 லிஸ்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972. இதுக்கு வந்துட்டு அதர் நேம்னு பார்த்தாக்கா பசிபிக் ரெட்லி சீ டர்ட்டில். ஐசிஎன் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தாக்கா இட் இஸ் இன் வல்னரபிள். ஃபர்ஸ்ட் எலிவேட்டட் வைல்ட் லைஃப் காரிடார் இது வந்துட்டு டெல்லி டேராடூன் எக்ஸ்பிரஸ் வேல வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த ஸ்பேன் வந்துட்டு 12 கிலோமீட்டர்ஸ். இது வந்து வைல்ட் லைஃப் ஏரியாஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த வைல்ட் லைஃப் காரிடார் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கண்ட்ரிலே ஃபர்ஸ்ட் டைமாக. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் இஸ் வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ரெப்டைல். அதாவது இது வந்துட்டு 22 mm தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 0.86 inch. இது வந்து மடகாஸ்கரில் வந்து கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாமலியன் ஸ்பீசிஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் புர்கேஷியா நானா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் இஸ் இன்டர்நேஷ்னல் ப்ளூ ஃப்ளாக்ஸ். ப்ளூ ஃப்ளாக் அப்படின்றது வந்துட்டு ஒரு அங்கீகாரமாக கொடுக்குறாங்க பை FEE ஃபவுண்டேஷன் ஆஃப் என்வரான்மெண்டல் எஜுகேஷன். இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இந்தியாவில் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் வந்து 8 கடற்கரைக்கு வந்துட்டு ப்ளூ ஃப்ளாக் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. சிவராஜ்பூர் இன் குஜராத், கோக்லே இன் டியூ, காசர்கோட் அண்ட் பதுப்ரி இன் கர்நாடகா, கப்பாட் இன் கேரளா, ருஷிகொண்டா இன் ஆந்திர பிரதேஷ், கோல்டன் பீச் இன் பூரி ஒடிசா, ராதாக் நகர் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். இந்த பீச்சஸ்லாம் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜாகிரஃபிக் ரிலேட்டடாக. Mathiketan Shola National Park. It is situated in the Western Ghats in Kerala. It is declared as ES zone, special zone வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அண்டர் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்தாக்க இந்த நேஷ்னல் பார்க் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எல்லா நேஷ்னல் பார்க்கையும் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வர இம்பார்ட்டன்ட் பார்க்ஸை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கோலார் லீஃப் நோஸ்ட் பேட். இது வந்துட்டு எக்ஸ்டிங்ஷனில் இருக்கிறதுனால கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதை சேவ் பண்ணுறதுக்காக நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாங்க.
இது வந்து இந்தியாவுல எண்டமிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அட் த சேம் டைம் கர்நாடகாவுல இருக்கிற ஒரே ஒரு கேவ்ல மட்டும் தான் இது பிரசென்ட்டா இருக்கதா சொல்றாங்க. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தாக்க இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஒன். இப்போ 2020ல வந்துட்டு நமக்கு 5 இம்பார்ட்டன்ட் சைக்ளோன்ஸ் வந்துட்டு நார்த் இந்தியன் ஓஷன்ல வந்து வந்திருக்கு. ஆம்பன் புயல், புரெவி புயல், நிசாகரா, நிவார் புயல் அண்ட் கட்டி புயல். இதெல்லாம் வந்துட்டு நிசாகரா அண்ட் கட்டி வந்து அரேபியன் சீலையும், மீதி இருக்கிற 3ம் பே ஆஃப் பெங்கால்லையும் ஆரிஜின் ஆனதா சொல்றாங்க. இந்தியாவுல இருக்க 146 நேஷனல் பார்க்ஸ் அண்ட் அதர் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸை ஃபுல்லாக எவால்வேட் பண்ணி எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தாக்க மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் பிரகாஷ் ஜவடேகர். இந்த எவாலுவேஷன் படி பார்த்தாக்க கரண்ட்டாக இந்தியாவில் வந்துட்டு 903 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இருக்குது, கவரிங் 5% ஆஃப் த டோட்டல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரி. இதில் வந்துட்டு டாப் 5 இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜல்தாபாரா நேஷனல் பார்க் அண்ட் ராய்கஞ்ச் வைல்ட் லைஃப் சாங்சுவரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால், திர்தான் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அண்ட் சைன்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அண்ட் கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த 5ம் வந்துட்டு டாப் 5 இன் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன். பாட்டம் மோஸ்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மிங்னு பார்த்தாக்க டர்ட்டில் வைல்ட் லைஃப் சாங்சுவரி ஆஃப் யூபி அண்ட் ஜெய் பிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுவரி ஆஃப் உத்தரப்பிரதேஷ். பிக்கஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் வந்துட்டு கேரளா ஸ்டேட்டில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இந்த கேரளாவிலே வந்துட்டு கொச்சின் ஏர்போர்ட் தான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சோலார் பவர்ட் ஏர்போர்ட். இது வந்துட்டு 2015ல் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் பங்கப்பூர் வல்ஃப் சாங்சுவரி. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவர் உல்ஃப் சாங்சுவரின்னு சொல்கிறாங்க, கர்நாடகா ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ட்ரை கிராஸ்லேண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் டெக்கன் பிளாட்டோவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. நியூ ஆண்ட் ஸ்பீசிஸ் வந்து 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒசீரியா ஜோஷி, இது வந்துட்டு பெரியார் டைகர் ரிசர்வ் கேரளாவில் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒசிரியா டிகாமரா, இது வந்துட்டு அழகர் கோயில்ன்ற இடத்துல மதுரையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒன் இஸ் கமலம் ஃப்ரூட். இது வந்து ஆக்சுவலி ரீநேமிங், டிராகன் ஃப்ரூட்டை தான் வந்துட்டு கமலம் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் கமலம்னு பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தாக்க சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு லோட்டஸ் அப்படின்ற அர்த்தம். லோட்டஸ் வந்துட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரூட் வந்து லோட்டஸ் மாதிரி இருக்கிறதுனால கமலம்னு வந்துட்டு நேம் வைக்க போகிறதா சொல்கிறாங்க. Friends, for study materials and test series, kindly text at this WhatsApp number 9894904745 or drop your mail at this ID vanangamudi.tnu@gmail.com and kindly access this website link. Friends, kindly like, share and comment our videos and subscribe to our channel to get the upcoming videos. Thank you, friends.